ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அது நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் எக்ஸாம்பிள் ஒரு சினாரி எடுத்துக்கோம். காலையில் 9:30க்கு 100% சார்ஜ் போடுறீங்க. இதுவே 12:30க்கு உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா என்னடா புரியவே இல்லை எதுவுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ அப்படிங்கிறது இனிஷியலாக எவ்வளோ சார்ஜ் இருந்தது, 100%னா 100%. இ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்புறம் டி அப்படின்னா டைம் பீரியட். இப்போ நான் 9:30 to 12:30 அப்படின்னு, ஸோ அதில் 3 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 3 நம்ம மென்ஷன் பண்ணணும். -R அப்படின்னா ஆர்னா என்ன, டிஸ்சார்ஜ் ரேட்னா என்னப்பா அசியூம் பண்ணிக்கோங்க. 100% உங்ககிட்ட சார்ஜ் இருக்குது. 1 ஹவர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு 85% சார்ஜ் கம்மியாகுது. ஸோ 100 - 85 டிவைடட் பை 1 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ரேட் வந்துடும். ஸோ அதை தூக்கி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 63.7 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 12:30ல் 63% சார்ஜ் இருக்கும். இதே மாதிரி உங்களோட ஃபோனுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்சார்ஜ் ரேட் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஸோ இந்த